இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னா, அன்னபூரணி மெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை பாவண்ணன் அவர்கள் சிறுகதையாக நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில பல பொருட்களை வாங்கியிருப்போம், மற்றவங்களுக்கு பல பொருளை நம்ம கொடுத்துருப்போம். இதுல தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று பெரியோர்கள் விளக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதன் போதும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை அடைதலுக்குரிய சிறப்பான பணி என்ன அப்படின்னா, உணவு அளிப்பது பிற உயிர்களுக்கு. ஆகவே உலகத்திலே ஜீவராசிகள் பல உண்டு. அதற்கு சரியான நேரத்தில் சரியான உணவை கொடுப்பது என்பது பெரிய விஷயம். நிறைய படிப்பாளிகள் அறிவாளிகள் இவங்களுக்கெல்லாம் செவிகளுக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏயப்படும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்குக்கு ஏற்ப பாடத்தை படிச்சதுக்கு அப்புறம் செவிகளுக்கெல்லாம் உணவு வந்துருச்சு, இனி வயிற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா இதுல சொல்லியிருக்காங்க. ராஜாராம் ஒருத்தர் ஒரு உணவு கடை நடத்திட்டு வர்றாரு. அதுல நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த பணியாளர் ஏதோ ஒரு உடல்நிலை காரணமாக அந்த மெஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் திருப்பி அந்த கடைக்கு பணிக்கே வரல. அப்போ இந்த மெஸ்ஸை நடத்திட்டு வருவருடைய ஒரு உறவினர் அந்த மெஸ்ல பணி செய்யக்கூடிய வேலையாட்கள் தங்கக்கூடிய இடத்துல அவரும் தங்கி இருக்கிறாரு. ஆகவே இந்த மாதிரி எனக்கும் உடல்நிலையில கொஞ்சம் சரியான நிலை இல்லை, அதனால இந்த மெஸ்ஸை கொஞ்ச நாள் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு இவர் அந்த மெஸ்ல எல்லாத்துக்கும் உணவிடக்கூடிய பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு நகர்ப்புறமான இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த அன்னபூரணி மெஸ் இருக்குது. அதுல வந்தவங்க பணம் குறிக்கோளா இல்ல அந்த மெஸ் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் வயிறார உணவளிப்பதுதான் அந்த மெஸ்ஸினுடைய தலையாய பணியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சாப்பாடு இவ்வளவுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையோ அதற்கான பணத்தை சரியான முறையில வைத்துட்டு தான் நீங்க போகணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட அந்த அன்னபூரணி மெஸ்ஸை நடத்தக்கூடியவர்கள் சொன்னதில்லை. அதே மாதிரிதான் அங்க பணி செய்யக்கூடியவர்களும் அவங்க போதும் போதும் சொன்னாலும் மீண்டும் அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உணவுகளை எல்லாம் சரியான முறையில பரிமாறி பணத்தை மட்டும் இல்லாம ஒரு பாசத்தையும் அங்கே விதைத்து அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பயனாளர்கள் அனைவருக்கும் திருப்தியான ஒரு நோக்கோடு ஒரு சேவை மனப்பான்மையை அந்த அன்னபூரணி மெஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு வர்றத ஒரு நிலைய பார்க்கிறோம். அங்க தொடர்ந்து பணி செய்ய வரக்கூடியவர்கள் வராத காரணத்தினால் இந்த உறவினர்களை அங்க பணியில் அமர்த்துகிறார். ஏதோ கொஞ்ச காலம் என்று சொல்லி அவரும் வந்தவர்களுக்கெல்லாம் வயிறான சோறு போடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த நிலையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அவருடைய பணியாகவே மாறிவிடும். ஆகவே ஒரு அற்புதமான பணி என்னன்னா, அடுத்தவங்களுக்கு உணவளிக்கும். அதுவும் பசியோடு வரக்கூடிய ஒரு சில பேர்த்துக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது மிகவும் சால சிறந்த பணி. அப்படிப்பட்ட ஒரு பணியை அங்க தன்னோட உறவினரா இருந்தாலும் பரவாயில்ல தனக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி
ஒரே நேரத்துல இப்போ மதியம் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு மணி 1:30 மணிக்கு அங்க நிறைய மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாக அந்த அன்னபூரணி மெஸ் இருக்கிறது. அந்த மக்களினுடைய கூட்டத்தில் யாரிடமும் முகம் சுளிக்காமல் வேண்டுவாருக்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்கின்ற முறையிலே யாராருக்கு என்ன உணவு முறைகள் தேவையோ அதையெல்லாம் அற்புதமாக பரிமாறி கூட பாசத்தையும் பரிமாறுகின்ற ஒரு சிறப்பான ஒரு நிலையை இங்கே ஆசிரியர் பாவண்ணன் அவர்கள் ரொம்ப ஆளுமை திறனோட தன்னுடைய சிறுகதையில வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆகவே உலக உயிர்கள் சிறப்பாக வாழவும் தனி மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழிப்போம் என்கின்ற நிலையெல்லாம் கருதி எல்லா உயிர்களின் மேன்மைகளையும் பசியோடு இருப்பவர்கள் அல்லலுறக்கூடாது என்கின்ற நல்ல நிலையோடும் இந்த அன்னபூரணி மெஸ்ஸை நடத்தி வந்தார்கள் என்கின்ற ஒரு நிலையையும் ஒரு அற்புதமான சிறுகதையாக இதை தொகுத்து கொடுத்த பாவண்ணன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.